இருள் அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள் இருளிலிருந்து வெளியே வர முடியாது. இருளிலிருந்து வெளியே வர முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த மாதத்திலேயே நீங்க தயவு செய்து நீங்க வெளியே வந்துருங்க. ஆண்டவரிடத்துல ஒரு முயற்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு மகா பெரிய கொடுமையான இருள். எதையுமே பார்க்க விடாது. உங்களை சுற்றி இருக்கிற விஷன் எதையுமே நீங்க பார்க்க முடியாது. அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எதிர்காலத்தினுடைய காரியத்தை பார்க்க முடியாது. ஆண்டவருக்காக நீங்க வாழ முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனம் என்கிற ஒரு இருளிலிருந்து கர்த்தர் என்னை கிருபையாய் வெளியே கொண்டு வருவாராக. யார் தப்பிச்சாலும் நீங்க தப்பிக்க முடியாது. யார் உங்களுக்காக வழக்காடினாலும் வழக்காட முடியாது. நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க அதை விட்டு தான் ஆகணும். அதுல நீங்க ஜெயம் எடுத்து தான் ஆகணும். வேதம் சொல்லுகிறது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நீங்க ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இந்த கடைசி 40 நாள் ஜெபத்தை உங்க ஜெபமா மாற்றிக்கொள்ளுங்க. உங்களை எதெல்லாம் அடிக்ஷனா வச்சிருக்குதோ அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. இனி அந்த பக்கமா போகாதீங்க. அப்படிப்பட்ட நபர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். அந்த அடிமைத்தனத்துல உங்களை கூட்டிட்டு போகிற பொருள் எதுவா இருந்தாலும் அதை தூக்கி ஆண்டவருடைய சமூகத்துல, அதனால என்ன நஷ்டம் வந்தா கூட உங்களுக்கு பரவாயில்ல, அதற்கு பின்பாக போகாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடிமைத்தனம் என்கிறது ஒரு மகா பெரிய இருள். ஒரு மகா பெரிய இருள். சிம்சோன் அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கவே முடியாத அளவிற்கு ஒரே ஒரு அடிமைத்தனம். பெண்ணை கண்டு அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டார். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக